பிறந்த நாள் பார்ட்டிக்கு நண்பர்களோடு சென்ற இளைஞர் ஏரிக்கரையில் வெட்டி வீசப்பட்டது எப்படி? மோப்பனாய் ராட்சி காட்டிக் கொடுத்த இளைஞரின் வீடு, கொலையாளிகளை நெருங்கும் போலீஸ். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். செல்ஃபோன் யாரும் எடுத்துருக்கீங்க? சீங்க நீ எடுத்துருக்கியா? ஃபோட்டோ எடுத்துருக்கல. ரெண்டு பேரும் ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. செப்பல் எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. நாளைக்கு இதெல்லாம் ஃபார் ரிமாண்ட் ரிப்போர்ட் யூ கேன் கிவ். கேஸ் அக்யூஸ் செப்பலாம் இருந்தது. என் பிள்ளையை யாருடா கொன்னது என வானதிர கத்தி கதறி அழும் பெற்றோர். திருவள்ளூர் அடுத்த மோவூர் பகுதியை சேர்ந்த 28 வயதான சதீஷ். இவர் மணவாள நகர் எம்ஜிஆர் நகரில் உள்ள தனது அக்கா வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் வெங்கத்தூர் ஏரிக்கரை ஓரத்தில் நடந்த பிறந்த நாள் விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இளைஞர்கள் ஏராளமானோர் சென்றிருக்கிறார்கள். இதில் சதீஷ் மற்றும் அவரது நண்பர் முரளி ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். பிறந்த நாள் பார்ட்டியின் போது நண்பர்கள் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சதீஷ் வீடு திரும்பவில்லை. அதிகாலை சரமாரியாக சதீஷ் வெட்டப்பட்ட நிலையில் வெங்கத்தூர் ஏரிக்கரை அருகே அவரது உடல் கிடப்பதை பார்த்த மக்கள் மணவாள நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க அந்த பகுதியில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் மயக்க நிலையில் இருந்த அவரது நண்பர் முரளியையும் மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சதீஷின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், திருவள்ளூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் அழகேசன், ஆய்வாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். அந்த பகுதிக்கு மோப்பனாய் ராட்சி மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து விசாரித்த போது ராட்சி சூர்யா என்ற இளைஞரின் வீடு வரை சுமார் 500 மீட்டர் வரை ஓடி சென்று வீட்டுக்குள்ளேயும் சென்று சுற்றி சுற்றி வந்து நின்றது. இச்சம்பவத்தில் 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள்.